அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓத ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா. நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் விரும்பியதை செய்வதில் நுட்பமானவனாக இருக்கின்றான். எவ்வளோ ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு வசனமாக இருக்குது பாருங்க. இது அல்லாஹ்வினுடைய ஒரு பெயரை கொண்ட ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ்வை எதை கொண்டு அழைச்சா அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் இடம்பெறுது. முதல்ல ரொப்பி அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மை இதில் இருக்குது. அடுத்தது அல்லாஹ்வினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெயர் அப்படின்னா லத்தீஃப், நுட்பமானவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இதில் இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம்னே சொல்லணும். ஏன்னா இது நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க தனது சகோதரர்களையும் தனது தந்தையையும் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கும் போது ஓதப்பட்ட ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 11 முறை மட்டுமே நீங்கள் ஓதிக்கிட்டா போதுமானது. இதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னா, நம்முடைய மனக்கவலைகள், மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள், துக்கங்கள் எல்லாமே விலகி போயிருமா. இன்னும் நம்முடைய மன அழுத்தத்தை இது லேசாக்குது. ஏன்னா நம்முடைய உள்ளத்தின் மீதும் சக்தி பெறக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான். ஏன்னா நுட்பமானவன் நம்ம இதை கொண்டு அழைக்கிறோம். எனவே இதை யாரெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதுறீங்களோ, உங்களுக்கு எப்படிப்பட்ட மனக்கவலை, மனத்துயரம், மன அழுத்தம் இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை உடனே லேசாக்கி தருவான். இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இந்த திக்ரை நீங்கள் ஓதுறதுக்கு செல்வ பெருக்கத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறான். உங்களுடைய வேலைகளில், வியாபாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு கடனில், கவலையில், கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே விட்டு அல்லாஹ் உங்களை தூரமாக்குறான். இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கொண்டு ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் ஓதி பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரொம்ப இனிமையானதாக, ரொம்ப நிம்மதியானதாக உங்களுக்கு மாற்றி தருவான். இன்னும் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தேடினாலும் சரி, எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மேஜிக் போல் உங்களுக்கு அதை கபூல் செஞ்சு தந்துடுவான். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக ஒரு 3 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட்டால் மட்டும்தான் நான் தேடுறது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துவான். ஏன்னா நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சிறிய வயதில் பிரிஞ்ச அந்த சகோதரர்களையும் தந்தையையும் சந்திக்கப்பட்ட அந்த சமயத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இது அதிசயத்தை ஏற்படுத்தும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தின் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. இதை தொடர்ந்து நம்ம எவ்வளவோ திக்ருகள் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை விட நம்ம ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நம்ம திக்ரா ஓதுனோம் அப்படின்னா இன்னும் மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் மேஜிக் போல் என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய தேவைகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா சிறப்பாக பூர்த்தி செய்யணும், அல்லது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அனைவரையும் விடவும் நான் மகிழ்ச்சியாக மன அமைதியோடு நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் 11 முறை நீங்கள் திக்ரு செய்கிறத விட்டுறாதீங்க, வழக்கமாக்கி கொள்ளுங்கள். எனவே இந்த அற்புதமான வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.